படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் டி. சிவராமின் 21வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தோவியில் இன்று செவ்வாய்க்கிழமை 28/4/2026 இடம்பெற்றது. மட்டு ஊடக அமையம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியன இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். மட்டு ஊடக அமையத்தின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் செல்லையா பேரின்பராசா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் டி. சிவராமின் திருவுருவப்படத்திற்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரத்தினம் மற்றும் மட்டக்களப்பு மாநகர நகரபிதா சிவம் பாக்கியநாதன் ஆகியோர் இணைந்து மாலை அணிவித்தனர். அத்தோடு நிகழ்வில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் அவரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு நினைவுச் சுடர்களையும் ஏற்றி. இதன்போது ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளரான எஸ். சுகுமார் என பலர் கலந்து கொண்டனர். இன்று மத்தியில் வாழ்ந்து விடைபெற்று சென்றிருக்கின்ற மதிப்புக்குரிய ஊடகவியலாளர் தராக்கி என்று அழைக்கப்படுகின்ற அண்ணன் சிவராம் அவர்கள் மரணமடைந்தது 2005ஆம் ஆண்டு. அவர் மரணிக்கவில்லை, அவரை மரணிக்க வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அண்ணன் சிவராம் அவர்கள் இந்த மண்ணிலே பல்துறை ஆளுமையாக வாழ்ந்த ஒருவர். அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் அதேபோன்று ஊடகத்துறையில் சிறந்த ஊடகவியலாளராகவும் மற்றும் இன்னும் எமது தமிழின விடுதலை போராட்டத்திற்காக பல்கலைக்கழக படிப்பையே விட்டுவிட்டு உரம் சேர்த்த ஒரு முன்னணி போராளியாகவும் விளங்கிய ஒருவர். அன்னாரை கொழும்பின் புறநகர் பகுதியில் வைத்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் வைத்து சுட்டுக்கொலை செய்தார்கள் அந்த ஈவிரமடக்கம் அற்ற ஈனர்கள். அந்த கொடியவர்கள் அவரை கொன்றுவிட்டால் ஊடகத்துறையினுடைய நாடியை பித்துவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை. இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த 70 வருட காலமாக இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்த ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் தமிழ் மக்களை எவ்வாறு நசுக்க முடியுமோ அவ்வளவு விதமாக அவர்கள் நசுக்கினார்கள். பல படுகொலைகளை செய்தார்கள். தமிழ் மக்களை கடத்தி காடாம்பலாக்க வைத்தார்கள். இந்த கொடூரங்களை எல்லாம் சகிக்க முடியாது அவருடைய பேனாமுனை எழுதியது. அந்த வரிசையிலே இந்த மண்ணில் நாட்டுப்பற்றாளர் அண்ணன் நடேசன் அவர்கள், யாழ்ப்பாணத்தில் நிமலராஜன், திருமலையில் சுயதராஜன், அக்கரைப்பற்றியில் தேவராஜன், ஏன் மட்டக்களப்பில் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டல் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த பர்ணகுலசிங்கம் பர்ணா அவர்கள், இவ்வாறு பலர் ஈவிரக்கமற்ற முறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள்தான் இந்த படுகொலையின் பின்னணியில் இருந்தார்கள் என்பது இப்பொழுதோ சகல மக்களுக்கும் விளங்கிவிட்டது. நான் இந்த இடத்திலிருந்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள். கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட ஊழல் மோசடிகளை நீங்கள் தூக்கி வைத்து இப்பொழுது சீர்தூக்கி பார்க்கின்றீர்கள். படுகொலை செய்த படுகொலையாளர்களை கைது செய்து நீங்கள் விசாரணை நடத்துகின்றீர்கள். ஆனால் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒன்றாக கூறப்பட்டது, மறைந்த ஊடகவியலாளர்கள், அதாவது படுகொலை செய்யப்பட்ட சிங்கள தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவேன் என்று நீங்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்திருக்கின்றேன். ஆனால்
இதுவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்ட அண்ணன் சிவராம், அண்ணன் நாட்டுப்பற்றாளர் நடேசன் போன்றவர்கள், விமலராஜன் போன்றவர்களுக்குரிய நீதியை வழங்குவதற்குரிய உங்களுடைய அடிப்படை இன்னும் ஆரம்பமாகவில்லை என்று நினைக்கின்றோம். இன்று நாங்கள் 22வது வருடத்திலே இங்கு கூடியிருந்து மறைந்த மாமனிதர் சிவராம் அவர்களை நினைவு கூறுகின்றோம். அடுத்த ஆண்டு நாங்கள் இவ்வாறான ஒரு நினைவு கூறலை செய்வதற்கு முன்னர் நீங்கள் இந்த கொலையாளிகளை கண்டறிந்து அந்த கொலையின் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறிந்து இந்த நாட்டிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய உண்மையான வீரியமான வெற்றி கிட்டும் என்பது எங்களுடைய அபாவாகும். ஆகவே ஊடக சுதந்திரத்தை நீங்கள் மறக்கவில்லை என்றால் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஈவிரக்கமற்ற படுகொலை செய்யப்பட்டமை, அச்சுறுத்தப்படுகின்றமை, இவற்றுக்கெல்லாம் நீங்கள் சாவுமணி அடித்து எங்களுடைய நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிவராம் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலத்திலே இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதற்கு கூட முடியாத அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அந்த நிலை மாறி ஓரளவுக்கு இந்த அஞ்சலி நிகழ்வுகளை யாவது செய்யக்கூடியது ஓரளவுக்கான சூழ்நிலை நிலை வந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. சிவராம் உங்களை போன்ற இளைஞர்கள் ஊடகத்துறைக்கு பெற வேண்டும் என்று விரும்பியவர். இளைஞர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர். எப்பொழுதுமே செய்திகள் உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்தவர். மட்டக்களப்பிலே கன்சாலை குண்டு உடைப்பு நடைபெற்ற போது அவர் கவர்மெண்ட்டின் பிரதம ஆசிரியராக இருந்தார். நான் மட்டக்களப்பின் செய்தியாளராக இருந்தேன். அந்த சம்பவம் நடைபெற்று சற்று நேரத்தில் நான் வைத்தியசாலைக்கு சென்றபோது உண்மையிலே ஆரம்பத்திலே அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே எல்லோரும் எல்லா வானொலிகள் தொடக்கம் எல்லா ஊடகங்களிலே இப்பொழுது முன்னாடி சமூக ஊடகங்களில் இப்பொழுது இருக்கவில்லை. வானொலி, தொலைக்காட்சி மற்றும் செய்தி பத்திரிகை எல்லா வானொலி அனைத்து வானொலிகளும் பயங்கரவாதிகளின் குண்டு தாக்குதல்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் செய்தார்கள். நான் வைத்தியசாலைக்கு சென்றபோது நான் உண்மை வைத்தியசாலை காயப்பட்டவர்களை பார்த்தபோது அவர்களை விசாரித்த போது பலர் துப்பாக்கி சன்னம் பட்டு துப்பாக்கி குண்டு பட்டு இறந்ததையும் துப்பாக்கி குண்டுகளால் காயப்பட்டதையும் அறியக்கூடியதாக காணக்கூடியதாக. இந்த சம்பவத்தை உடனடியாக சிவராமுக்கு நான் அது குண்டு உடைப்பிலே ஒன்று 2 பேர் தான் காயமடைந்தது. ஏனையவர்கள் அனைவரும் சற்று நேரத்துக்கு சரியாக அறிமுகத்தால் பின்னர் அங்கு முன்னேறி வந்த இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார்கள். அறிமுகத்துக்கு பின்னர் அங்கு வந்து இறங்கிய வில்லுமலை பாடசாலை மாணவர்கள் துப்பாக்கி சூட்டிலே காயப்பட்டார்கள். உடனடியாக சிவராம் அந்த செய்தியை முழுமையாக எத்தனை பேர் இராணுவத்தின் துப்பாக்கி சூட்டிலே இறந்தார்கள், காயமடைந்தார்கள், எத்தனை பேர் குண்டு தாக்கிலே காயமடைந்தார்கள் விவரமாக தெரிவித்தார். தமிழ்நெட் மட்டும்தான் அதே செய்தி தணிக்கைகள் இருந்த காலம் தமிழ்நெட் மட்டும்தான் அந்த உண்மை செய்தியை வெளியிட்டது. அது பின்னர் அதன் பின்னர் பல விசாரணைகள் நடைபெற்றன, இராணுவத்தினரால் விசாரிக்கப்பட்டோம், அதுதான் பிறகு. ஆனால் இப்பொழுதுமே சம்பவங்களை உண்மைத்தன்மையாக நேரடியாக பார்த்து சரியான தகவல்களை பெற்று வெளியிட வேண்டும் என்பதிலே சிவராம் மிக உறுதியாக இருந்தார். இந்த மண்ணிலே ஏற்கனவே பேசியவர்கள் போன்று பல ஊடகவியலாளர்கள் படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட மண்ணாக இது காணப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இந்த சம்பவம் தொடர்கதையாக இருக்கக்கூடாது. அரசாங்கம் பல விடயங்களுக்கு ஆணைக்குழுக்களை நியமிக்கின்றார்கள், பல பிரத்யேக குழுக்களை நியமிக்கின்றார்கள். ஆனால் கடந்து வந்த அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கம் கூட படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு அல்லது கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு, காணாமல் செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு இதுவரை நீதிக்காக வேண்டி குரல் கொடுக்குவதற்காக வேண்டி
அல்லது நீதியை பெற்றுக் கொடுப்பதற்குரிய எந்த குழுக்களும் அமைக்கப்படவில்லை. எனவே இந்த அரசாங்கம் அடுத்து வருகின்ற சிவராமண்ணனின் அடுத்து வருகின்ற ஆண்டு நினைவுக்குள்ளே ஆவது இவ்வாறான படுகொலைகளை விசாரிப்பதற்கு கூட ஒரு பிரத்யோக ஆணைக்குழுவையோ அல்லது பிரத்யேக குழுவையோ அமைக்க வேண்டும். அவ்வாறெனில்தான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அரசாங்கம் முன்வைத்து வந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நாங்கள் நீதி வழங்குவோம், அவர்களுக்குரிய காணாமல் பட்ட ஊடகவியலாளர்களை கண்டுபிடிப்பதற்குரிய வழிவகை செய்வோம் என்று கூறி வந்த அரசாங்கம் தற்போது கூட இந்த விடயத்தை கையில் எடுக்க வேண்டும். இல்லையேல் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இந்த மண்ணிலே அரங்கேறும் என்பதில் எங்களுக்கும் சந்தேகம் இருக்கின்றது.